ஜஸ்ட் இத பாருங்க. ஆரக்கிள் மாதிரி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிராண்டே 30,000 எம்ப்ளாயீஸ ஃபயர் பண்ணியிருக்காங்க. அதுல 12,000 எம்ப்ளாயீஸ் இந்தியால இருக்காங்க. நீங்க என்ன ஜாப் வேணாலும் பண்ணிட்டு இருங்க. பட் இத ஒரு அலர்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஏஐய அடாப்ட் பண்ணி ஆகணும். ஏஐய கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணி உங்க ஜாப்ல நீங்க ஒரு பெரிய ஸ்கில் அப்கிரேட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லன்னா நீங்க இந்த ஏஐ யூஸ் பண்ணி உங்களோட பார்ட் டைம் பிசினஸ் ஆர் ஃபுல் டைம் பிசினஸ நீங்க லான்ச் பண்ணி ஆகணும். இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான டைம். எதனால நான் இத சொல்றேன் அப்படின்னா, ஏஐ ஆட்டோமேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் வந்து 40% சிஏஜிஆர்ல க்ரோ ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த ஏஐ இங்க இருக்கிற நிறைய பிசினஸ்க்கு ஏஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கான வைரலான ஒரு இண்டஸ்ட்ரி. இதுல நீங்க எப்படி உள்ள வர முடியும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இந்த வாட்டி நீங்க ஒரு டிசிஷன் எடுத்தே ஆகணும். இது நார்மலான டைம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இல்லாம ஒரு டிசிஷன் எடுக்கிற டைமா அதை நீங்க மாத்தணும். ஒன்னு நீங்க ஏஐ அப்ஸ்கில் பண்ணணும். நீங்க ஏஐ ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகணும். ஆர்எல்ஸ் நீங்க ஏஐ அடாப்ட் பண்ணி இங்க நிறைய பிசினஸஸ்க்கு அந்த ஏஐ நீங்க சர்வீஸா சாஃப்ட்வேரா ப்ரொவைட் பண்ணணும். டிசிஷன் எடுக்க வேண்டிய டைம். குயிக்கா அடாப்ட் பண்ணுங்க. ப்ரோஆக்டிவா இருங்க. இது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். குயிக் டிசிஷன் எடுங்க.